சிவராத்திரி அதுவுமா ஐயன் தியானத்தை பற்றி விளக்கின பதிவை அகத்தியர் வழிபாடும் என்னும் நூல்ல இருந்து பார்க்கலாம். ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நம. ஐயனுக்கு நமஸ்காரம். அகத்தியர், இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது தியானத்தை பற்றி அம்மா கேட்குறாங்க, அனுராதா அம்மா கேட்குறாங்க. அதற்கான விளக்கங்களை ஐயா அகத்திய பெருமான் சொல்கிறாங்க. தியானம் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தியானம் நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்துறதோட நம்ம எண்ணங்களை தூயப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் அது. ஃபஸ்ட்டு, தியானத்தின் முறைகள், வகைகள் மற்றும் அவற்றின் விளைவுகள் என்ன? அனுராதா அம்மா கேட்குறாங்க. அகத்திய முனிவர் சொல்கிறாங்க, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறீர்கள். தற்காலத்தில் மக்கள் உணர்தல் பாதையை நோக்கி செல்கிறார்கள். அதுவே ஆன்மாவின் உள்ளார்ந்த இயல்பு, அதன் உண்மை தன்மையை அறிய விரும்புவது. அதாவது இது ஆற்றில் உள்ள நீர்க்கடல் நோக்கி பாய்வது போன்றது. ஆனால் செல்லும் வழியில் சில நேரங்களில் நதி நின்றுவிடும். அது நின்றவுடன் அது ஏரியாகி மக்கள் தங்கள் கால்களையும் முகத்தையும் கழுவி தண்ணீர் குடிக்க வரும்போது நதி ஏதோ சேவை செய்வதாக நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. படிப்படியாக தண்ணீரில் தூசி, உதிர்ந்த இலைகள் மற்றும் அழுக்குகள் சேர்ந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாகிறது. அடுத்த கட்டம், அதில் விலங்குகளை குளிக்க வைத்து துணிகளை துவைத்து அது மேலும் அழுக்காகிவிடும். அதாவது அதோட தன்மை ரொம்ப மலினமாக போயிடுதுன்றாங்க. ஏரியின் தன்மை இன்னும் நிற்கவில்லை. நதி ஓட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள சிறிது நேரம் ஆகும். அப்படித்தான் மக்களும் சம்சார வலையில் சிக்குகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். மனிதர்கள் மற்றும் பொருட்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்கள் உண்மையான தன்மையை மறந்து விடுகிறார்கள். இறுதியாக சூழ்நிலைகள் உருவாக்கி வலி உடலை துளைக்க தொடங்கும் போது மனம் அதன் உண்மையான இயல்பு நிலையான கடவுளை நோக்கி திரும்புகிறது. இந்த உண்மையான அறிவை புரிந்து கொள்ளும் ஞான தேடலில் மக்கள் கருத்தரங்குகள் மற்றும் சத்சங்கங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் தியானத்தின் வெவ்வேறு முறைகள், யோகாவின் வகைகள் ஆகியவற்றை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பும் தருணத்தில் அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். முன்பு கற்றவை அனைத்தும் தொலைந்து மறந்துவிடும். ஒரு குருவை சந்தித்து சத்சங்கம் அல்லது சொற்பொழிவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், தியானம் மற்றும் யோகாவை உணர்ந்து கொண்டால் அவர் சமுதாயத்திற்கு நல்ல பயனுள்ளவராகி தர்மத்தை நிலைநாட்டுவார். ஆனால் இது நடக்கவில்லை. உண்மை என்னவென்றால், முடிவுகள் எப்போதும் மக்கள் கற்றுக்கொண்டவற்றின் தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன. தியானத்தின் அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். முரண்பாடான 2 அர்த்தங்கள் உள்ளன. சிலர் தியானத்தில் எதுவும் இல்லை, நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை, இது அடையும் சிந்தனையற்ற சிந்தனை என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் தியானத்தின் போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டும் மற்றும் உங்களை நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த நிலைமையை வரிசைப்படுத்துகிறீர்கள்? இரண்டுமே உண்மைதான். அவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதில்தான் தவறு இருக்கின்றது. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் சிந்திக்கும் இயல்புடையவராக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்தனை இன்மைக்குள் நுழைவதற்கு முன் குறிப்பிட்ட நேரம் சிந்திப்பதில் ஈடுபட வேண்டும். எண்ணம் என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதை எப்படி மனதிலிருந்து அகற்றுவது என்று தெரியும். வெள்ளை என்னவென்று தெரிந்தால்தான் கருப்பு என்னவென்று தெரியும் என்பதை போல. நான் இங்கே கொஞ்சம் வளர்க்குறேன். அதாவது தியானத்தில் 2 விஷயங்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறதும், அதாவது விழிப்பு நிலையில் இருக்கிறதுமே தியானத்துக்கு ரொம்ப தேவை. நான் திரும்ப அந்த லைனை வாசிக்கிறேன். தியானத்தின் அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். முரண்பாடான 2 அர்த்தங்கள் உள்ளன. சிலர் தியானத்தில் எதுவும் இல்லை, நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை, இது அடையும் சிந்தனையற்ற சிந்தனை என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் தியானத்தின் போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டும் மற்றும் உங்களை நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
ரெண்டுமே உண்மை தான் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அதாவது தியானத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறதும், தியானத்தை போது நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம என்னவாக இருக்கிறோம், நம்மளோட நினைவுகள் எண்ணங்கள் அதை நம்ம எப்படி பிரதிபலிக்குது தியானத்தின் போது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். வெள்ளை அதுக்கு தான் கீழே ஓமை கொடுத்துருக்காங்க. வெள்ளை என்பது தெரிந்தால்தான் கருப்பு என்னவென்று தெரியும். எனவே முதல் படியாக ஒரு சாதாரண நபர் அல்லது ஒரு தொடக்கக்காரர் தியானத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் மற்றும் அவர் என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த அம்சம் ஞானத்தின் கீழ் வருகிறது. அதனால்தான் தியானம் செய்பவருக்கு அல்லது தியானம் செய்ய கற்றுக்கொள்பவருக்கு ஞானம் தேவை என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தியானத்தை பற்றி மற்றவர்களுக்கு கற்றுத்தரும்போது முதலில் தியானம் என்றால் என்ன, அது என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு கற்பிப்பதோடு ஞானத்தின் தன்மையை பற்றி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அடிப்படையில் ஞானம் என்பது நீங்கள் யார், நீங்கள் என்ன, ஏன் இந்த பிறப்பு மற்றும் ஏன் இந்த மரணம் என்பதில் இருக்க வேண்டும். பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்பதை கற்பிக்க வேண்டும். அடுத்த கட்டம் சிந்தனையில் இருந்து சிந்தனையின்மைக்கான பயணத்தை மேற்கொள்ள நபரை தயார்படுத்துவது. சத் சித் ஆனந்த ஸ்வரூப நிலை என்கின்றோம். ஒருவேளை மகரிஷி பதஞ்சலியை தவிர வேறு யாரும் இந்த தியான முறையை விரிவுபடுத்தவில்லை. ஆனால் பயிற்சி பற்றிய அவரது கருத்து விரிவானது. இவரின் அஷ்டாங்க யோகாவிற்கு முதலில் உட்கார்ந்திருக்கும் ஆசனமான பத்மாசனம், அர்த்த பத்மாசனம் அல்லது சுகாசனம் பற்றி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இது பல்வேறு முத்திரைகளையும் சார்ந்துள்ளது. எனவே நீங்கள் முதலில் நபருக்கு பல்வேறு வகையான முத்திரைகள் மற்றும் தியானத்தின் போது அவர்களின் மனதில் அவற்றின் தாக்கம் பற்றி கற்பிக்க வேண்டும். அதுதான் கடினமான பகுதி. இது நீண்ட நேரம் எடுக்கும், ஆனால் அது தேவைப்படும் ஒன்று. இப்போ அதோட தொடர்ச்சி அடுத்த நாள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தியானம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தேவை அப்படின்னு சின்னதாக ஒரு தொகுப்பு போட்டிருந்தேன். அதை பற்றி நான் விளக்கம் ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன, ஏன் இந்த பிறப்பு, ஏன் இந்த இறப்பு, எதுக்கு இங்கே போட்டு மாயையில் அகப்பட்டு ஐயோ காசில், ஐயோ நோய் இருக்குது, ஐயோ எதிரி இருக்குது, கடன் இருக்குன்னு எல்லாத்தையும் நினச்சி புலம்பிகிட்ருக்கோம். குடும்பம், குழந்த எல்லாம் தேவைதான். ஆனால் அதில் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டு இருக்கோம்ல, இந்த வலையில் மாட்டிக்கொள்ளாமல் இல்லறத்தில் இருந்து மோட்சத்துக்கான வழிகள் என்னதுன்னு தான் இந்த அகத்தியர் வழிபாடு ஐயன் அகத்திய மகரிஷி சொல்லிகிட்ருக்காங்க. கேட்டு பயன்பெறலாம். அதுக்கு முதல்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள தொகுப்புகள்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். முதல்ல ஒரு இந்த இதில் மோட்சத்துக்கான வழியிலேருந்து ஆரம்பிங்க. நம்மளுக்கு பெரும் தடைகளாக இருக்கிறது ஆறு விதமான கெட்ட குணங்கள். அதாவது பேராசை, பொறாமை, மோகம், லோபம், குரோதம், காமம், இந்த மாதிரி அந்த 6 குணங்கள். அதாவது அந்த குணங்கள் உங்களை மேலும் மேலும் வினைகளை செய்ய தூண்டி நீங்கள் இந்த பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்கீங்க. இது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி. புரியுதுங்களா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இது இந்த பின்னல்களை எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் அதை இந்த சிக்கல்களை நீங்கள் நீக்கி உங்களோட மைண்டை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா ஒரு நூலை பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக மேலே போயிடுவீங்க. அதுக்கு தேவையான அருளும் சக்தியும் உங்களோட குருவும் உங்களோட தெய்வமும் கண்டிப்பாக துணை நிற்கும். நமஸ்காரம்.